வரும்போது தேவையுள்ள சத்துக்கள் உடம்புல சேரும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கிறதில்ல, உடம்புக்கு எந்த நோய் வர்றதில்ல. நோய் வராமல் இருக்கும் போதே நமக்கு ஆயுட்காலம் நீண்ட நாள் போயிட்டே இருக்கும். அதனால தான் சித்தர்கள் வந்து இஞ்சியை வந்து ஒரு காயக்கல்ப மருந்தாக பார்க்குறாங்க. ஸோ இந்த இஞ்சியை நம்ம யூஸ் பண்ணும்போது தோல் நீக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சு நம்ம சமையல்லாம் சேர்த்துக்கிட்டே வரலாம். இஞ்சி சாரை வெறுசா ஒரு சிலர் குடிப்பாங்க, அஜீரண கோளாறு வரக்கூடாதுன்னு. அது வந்து ஒரு சிலருக்கு வந்து நல்லா தொண்டை எரிச்சல் தொடர்ந்து செய்யும் போது நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி செய்யாமல் இஞ்சி சாறு குடிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இஞ்சி சாறு எடுத்து ஒரு டம்ளரில் வச்சுட்டு ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு கீழே செடிமெண்ட் ஆகிடும். அதை வந்து நீக்கிட்டு மேலே உள்ள தண்ணியை மட்டும்தான் இஞ்சி சாரை யூஸ் பண்ணும்போது குடிக்கலாம். இதே நம்ம தேனில் ஊற வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இஞ்சிக்கு தேன் தான் அனுபானம். அனுபானம்ங்கிறது இஞ்சியோட பலனை வந்து அதிகரித்து கொடுக்கும். அதில் உள்ள கொஞ்சம் நஞ்ச நந்து ஒவ்வாமை கூட நஞ்சு எல்லாமே நீக்கி கொடுக்கும். அதனால தான் இஞ்சியை வந்து தேனோட சேர்ந்து சாப்பிடும்போது அஜீரண கோளாறு